விஜயகாந்த் அவர்களுடைய மறைவு குறித்த நினைவலைகளை பகிர்ந்து கொள்வதற்காக இயக்குனர் பேரரசு நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். விஜயகாந்த் அவர்களுடைய மறைவு என்பது அனைவருக்கும் பேரிழப்பு தான். தனிப்பட்ட முறையில் உங்களுடைய நினைவலைகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். விஜயகாந்த் அப்படின்னாலே ஒரு நடிகரா ஒரு தலைவரா பார்க்கறத விட ஒரு மனிதநேயமிக்க ஒரு மிகச்சிறந்த மனிதர். ஒரு மக்களை நேசிக்கக்கூடிய, தன் ரசிகர்களை நேசிக்கக்கூடிய, அதுவும் உண்மையா நேசிக்கக்கூடிய ஒரு ஒரு மனிதர். அவர் அன்னைக்கு இழந்திருக்கிறோம். அது பெரிய ஒரு இழப்பு. திரையுலகுக்கு பெரிய இழப்பு. அதை விட மிகப்பெரிய இழப்பு நாட்டுக்கு, நம்ம தமிழ்நாட்டுக்கு. ஒரு நல்ல தலைவரை நம்ம இழந்திருக்கிறோம். ரசிகர்கள் அவர் எந்த அளவுக்கு நேசிக்கிறாங்களோ அதோட பல மடங்கு ரசிகர்களை நேசிக்கக்கூடியவர் தான் விஜயகாந்த் அவர்கள். அதே மாதிரி தொண்டர்கள்லாம் எந்த அளவுக்கு அவர் மேல ஈடுபாடு இருக்காங்களோ அதே அளவுக்கு தொண்டர் மேல ஈடுபாடு கொண்டவர். மக்கள் உண்மையா நினைச்சவர். மக்கள் மீது அக்கறையில தான் அவர் கட்சியை ஆரம்பிச்சாரு. அதனாலதான் அவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் மக்கள் நேசிக்கக்கூடிய ஒரு தலைவரா ஒரு நடிகர் யாருன்னா விஜயகாந்த் அவர் தான். அதனாலதான் அவர் அரசியல்ல புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு வெற்றி அடைய முடிஞ்சது. அப்ப நடிகராக இருந்தாலும் யாரா இருந்தாலும் மக்களை உண்மையா நினைச்சா தான் அந்த வெற்றி அடைய முடியுங்கிறது இவர் நிரூபிச்சார். இன்னொன்னு, தமிழ் திரையுலகில் ஒரு நடிகரா நடிச்சோம், சம்பாதிச்சோம் அப்படி இல்லாம இவரால் முயன்ற அளவுக்கு தமிழ் திரையுலகம் நல்லது பண்ணியிருக்காரு. முக்கியமா நடிகர் சங்க தலைவராக இருக்கும்போது நடிகர் சங்க கட்டடம், அது கடல்ல மூழ்க இருந்துச்சு. அது இவர் தான் அதை மீட்டார்னா எல்லா நடிகர்களையும் இணைச்சு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணி அதுல வர வருமானத்தை வச்சு அந்த இடத்த மீட்டு அதுக்கப்புறம் அதுக்கு பேலன்ஸ் அமௌண்ட் போட்டு இன்னைக்கு புது கட்டடம் வரப்போகுதுன்னா அதுக்கு ஒரு இதுதான் முக்கிய காரணம். விஜயகாந்த் சார் முக்கிய காரணம். அதே மாதிரி தமிழ் திரையுலகில் 50க்கும் மேற்பட்ட புது இயக்குநர்களை இவர் அறிமுகப்படுத்திருக்காரு. அது மிகப்பெரிய சாதனை. எந்த ஒரு நடிகரும் பண்ணதில்லை, பண்ணவும் முடியாது. ஏன்னா தாமல்ல உள்ள ஒரு நம்பிக்கை அதே அளவு ஒரு திறமையான எங்க திறமை இருக்கோ, எந்த உதவி இயக்குனருக்கு அந்த திறமை இருக்கோ அவங்களை கை கொடுத்து அவரை இயக்குனராக்கி அழகு பார்க்கறதுல வேற மாதிரி யாருமே முடியாது. நிறைய நடிகர்களும் ஒரு படம் ஒரு வெற்றி அடைஞ்சு ஒரு 5 படம் வெற்றி அடைஞ்சாலே அதுக்கப்புறம் வெற்றி இயக்குனர்கள், மிகப்பெரிய பெரிய இயக்குனர்கள் இவங்களுக்கு பின்னாடி போயிடுவாங்க. இவர் அப்படி இல்லை. 125 படம் பண்ணதுக்கு அப்புறமும் புதிய இயக்குனர் அறிமுகப்படுத்தினார். என்னோட தருமபுரி நான் படம் பண்ணும்போது அதுக்கு முன்னதாகவே 2-3 இயக்குனர்ல அவர் அறிமுகப்படுத்தியிருந்தாரு. பேரரசு ஒரு படம் வந்துச்சு, ஏம்பர்ல ஒரு படம் வந்துச்சு. அதுக்கு டைரக்டர் உதயன். அவரெல்லாம் புதிய இயக்குனர் தான். அப்ப 125 படம் பண்ணதுக்கு அப்புறமும் ஒரு புதிய வாய்ப்பு கொடுத்தாருன்னா அது ஒரே ஆளு விஜயகாந்த் சார் தான் இருக்க முடியும். அப்படி ஒரு மனுஷன் நம்ம இழந்திருக்கிறோம். எளிமை, சக மனிதரா மதிக்கிறது, எங்கேயுமே நான் ஒரு பெரிய நடிகன் பெரிய ஆளுங்கிறத எங்கேயுமே எந்த ஒரு படத்திலும் காட்ட மாட்டார். ஷூட்டிங் ஸ்பாட்ல அவர் டைரக்டர் ஒண்ணுதான், லைட் பாயும் ஒண்ணுதான். அந்த அளவுக்கு ஒண்ணு சமமானவர். உங்களுடைய நினைவுகளை எங்களோடு பகிர்ந்தமைக்கு நன்றி பேரரசு.